நீங்க யுஜிசி நெட் 2025 ஜூன்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல டிஎன் செட் எக்ஸாம் பணம்லாம் கட்டியாச்சுங்க. எப்பதான் எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது. நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரத்துல டிஆர்பி வந்து நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு. ஓகேவா? ஸோ நம்ம இவ்ளோ பேர் பணம் கட்டுனதுனால கண்டிப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. அவங்க ரிலீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வேக வேகமா 2 மந்த்ஸ்க்கு நான் பிரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்ளோ நாள் வெயிட் பண்ணி, இப்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா தான், நம்ம இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. இல்லையா? எவ்ளோ பணம் கட்டியிருக்கோம். ஆக்சுவலா நெட்ட கம்பேர் பண்ணும்போது செட்டுக்கு கட்டுனது நெறைய. நெறைய பணம் கட்டியிருக்கோம். இல்லையா? ஸோ இந்த தடவ எப்படின்னா, செட்டுக்கு நீங்க பணம் கட்டியிருந்தீங்கன்னா, டிஎன் செட்டுக்கு கிளியர் பண்றதுக்கு இப்பத்துலருந்து அப்படியே ஃபாஸ்ட்டா ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஎன் செட் 2, யுஜிசி நெட் 2 சேம் சிலபஸ். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யுஜிசி நெட் முதல்லயே எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லையா? நீங்க அது எழுதலன்னா, கொஞ்சம் நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பேப்பர் 1னா என்ன? பேப்பர் 2னா என்ன? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. எடுமாஸ்ட்ரி போயிட்டு, நீங்க அந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் யுஜிசி நெட் பத்தி. நான் திரும்பியும் சொல்றேன். நமக்கு யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து இது காமன் அது. எல்லாருக்குமே பேப்பர் 1 காமன் தான். பேப்பர் 2 வந்து உங்கள ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். ஓகேவா? நீங்க வந்து மாஸ்டர்ஸ்ல என்ன படிச்சிருக்கீங்களோ, அது எடுக்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேவா? ஸோ நம்மளால ஈஸியா ஆன்ஸர் பண்ண முடியும். நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம், டிஎன் செட்லாம் 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். ஓகே. பேப்பர் 1 வந்து நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2 நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 மார்க்ஸ் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 காமன். தனித்தனியாலாம் எழுத மாட்டோம். எக்ஸாம் வந்து அப்படியே ஒண்ணா நடக்கும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 கன்டினியூஸா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப எங்க இடியம் அகாடமி ஸ்வஸ்திக் யுஜிசி நெட் டிஎன் செட் பேட்ச்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இப்ப நாங்க ஆப்ல வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யுஜிசி நெட் பேப்பர் 1 கிளாஸஸ் என்ரோல்மென்ட் ஸ்டார்ட் ஆகி, இப்ப யூனிட் 1 நாங்க அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? யாரெல்லாம் பேப்பர் 1 சேரணுமோ கண்டிப்பா சேருங்க. ஏன்னா பேப்பர் 1 வந்து ஆக்சுவலா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆக போகுது. நான் எல்லாத்தையும் இப்ப கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்றேன். பேப்பர் 1ல வந்து என்னெல்லாம் யூனிட்ஸ் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம படிக்க போறோம்னு எல்லாத்தையும் சொல்றேன். கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் யுஜிசி நெட் பத்தி சில டவுட்ஸ் இருக்கோ, வீடியோவையும் பாருங்க. அதே மாரி யுஜிசி நெட் ஏன் எழுதணும்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க எஜுகேஷன் ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்களோ, எஜுகேஷன் மட்டும் இல்ல, நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு காலேஜ்ல புரொஃபஸரா சேரணுமோ, இல்ல நான் இங்க பிஹெச்டி பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா யுஜிசி நெட் தேவ. இந்த 2018 இது நம்ம இவ்ளோ நாள் ஃபாலோ பண்ணோம். இப்ப ஜான்ல ஒரு டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் நெறைய கன்ஃப்யூஷன் வந்துச்சு. யுஜிசி நெட் எழுதணுமா? வேண்டாமா? கண்டிப்பா எழுதணுங்க. ஓகேவா? ஈவன் யுஜிசில இருந்தே அதுக்கு ஒரு கிளியரா அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் பண்ணாங்க. கண்டிப்பா எழுதணும் யுஜிசி நெட் எக்ஸாம். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நமக்கு பிஹெச்டியும் சேர முடியும். நாளைக்கு காலேஜ்ல போனா கூட அசிஸ்டன்ட் புரொஃபஸரா சேர்ந்துட்டு, நெக்ஸ்ட் அசோசியேட் புரொஃபஸரா நம்ம வந்து ஒரு ப்ரமோட் ஆகும்போது, நமக்கு பிஹெச்டி தேவைப்படும். அப்ப நமக்கு யுஜிசி நெட் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ யுஜிசி நெட் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க நாளைக்கு உங்க எஜுகேஷன்ல உங்க கெரியர் எடுத்துட்டு போணும்னு நினைக்கிறீங்கன்னா, காலேஜ்ல வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா யுஜிசி நெட் எக்ஸாம் தேவ. ஓகே. நெக்ஸ்ட் யுஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். ஸோ யுஜிசி நெட் கிளியர் பண்றவங்க இந்தியாக்குள்ள எங்க வேணா வொர்க் பண்ணலாங்க. அதுதான் மெயின். டிஎன் செட் எக்ஸாம் நம்ம தமிழ்நாடு லெவல்ல கண்டக்ட் பண்றதுனால, இது ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நம்ம தமிழ்நாடுக்குள்ள எந்த யூனிவர்சிட்டீஸ்லயும் யூ ஆர் எலிஜிபிள் டூ வொர்க். அதுதான். ஓகேவா? ஸோ பேப்பர் 1ங்கிறது காமன், பேப்பர் 2ங்கிறது உங்க ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். நாங்க இந்த ஸ்வஸ்திக் பேட்ச்ல பேப்பர் 1க்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பட் பேப்பர் 2 இப்போதைக்கு எஜுகேஷன் மட்டும் தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நெறைய ஆட் பண்ணுவோம். ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் இப்ப அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போமா? யாரெல்லாம் பண்ணலாம்? இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு யாரெல்லாம் பண்ணலான்னு. என்னெல்லாம் நம்ம இருக்குன்னு பார்ப்போம். எ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் டூ சக்சஸ் இன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எஜுகேஷன். ஏன்னா இந்த 10 யூனிட்டுமே எப்படிலாம் நம்ம ஈஸியா படிக்க முடியும், அந்த மாதிரி நாங்க கிளியரா ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சக்சஸ் இஸ் நாட் அபௌட் லக். இட்ஸ் அபௌட் பிரிப்பரேஷன்.
ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் விக்டரி வில் பி யோர்ஸ். கண்டிப்பாங்க. நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குதுன்னா சும்மா கிடைச்சிராது. அதுல நம்ம குடுக்க வேண்டிய ஒரு சில எஃபோர்ட் குடுக்கணும். அதே மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிரிப்பரேஷன், கொஞ்சம் அனாலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே தேவைங்க. அப்பதான் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1 என்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா? அதே மாரி ஒய் சூஸ் ஸ்வஸ்திக் பேட்ச்? எதனால நீங்க சேரணும்? ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கும். மாஸ்டர் ஆல் 10 யூனிட்ஸ் வித் கிளாரிட்டி. கண்டிப்பா. எது எது இம்பார்ட்டன்ட்டோ, அத ஈஸியா எப்படிலாம் ஒரு கொஸ்டின் வந்து யுஜிசில கேட்கும்போது, இல்ல டிஎன்செட்ல கேட்கும்போது, அத எப்படி புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். இந்த ஸ்வஸ்திக் பேட்ச்ல டெய்லி லைவ் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா, முதல்லயே நாங்க லைவ் கிளாஸஸ் டெய்லிலாம் வச்சிருக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப எல்லாருமே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து படிக்கிறோம். இல்லையா? யாருமே வந்து இத ஃபுல்லா மேபி இப்போ ஒரு பிஜி படிக்கிறவங்க வேணா இத மட்டும் படிக்கலாம். அப்பயும் பிஜி சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து படிப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறதுனால நெறைய பேரு கிளாஸஸ் மிஸ் பண்றாங்க. நெறைய ரெக்கார்டட் வீடியோஸ தான் பிரையாரிட்டி குடுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும். 85% பீப்பிள் தான் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. மீதி ஒரு 15% தான் வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்றாங்க. இவ்ளோ நாள் ஓகே நாங்க 2, 3 பேட்ச் நாங்க பண்ணியிருக்கோம். அத பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இந்த வாட்டி நாங்க என்ன பண்றோம், ஃப்ரெஷ் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்டர்னேட் டேஸ் எங்க ஆப்ல அப்லோட் பண்றோம். ஸோ இந்த வாட்டி ஆப்ல தான் நாங்க கோர்சஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்க ஆல்டர்னேட் டேஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றோம். வீடியோஸ் மட்டும் இல்ல, அதுக்குரிய பிடிஎஃப்ஸும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட். அந்த சப் யூனிட்டுக்கு ஒரு 15 பிஒய்க்யூஸ் எப்படி யுஜிசி நெட் எக்ஸாம் சிபிடி மோட்ல எழுதும்போது உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். அந்த சிமுலேஷன் மாதிரி. அதே ஒரு என்வாயன்மென்ட் குடுக்குற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி அங்க நீங்க ஒரு டைம் லிமிட்டோட பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பிராக்டிஸ்க்கு தேவை. நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட் அண்ட் குவிஸஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அதுக்கான ஒரு மாக் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். டு ஷார்ப்பன் யுவர் அக்யூரசி. ஒரு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ். இது எதுக்குன்னா, இது மே மந்த் மட்டும் நம்ம ஸ்வஸ்திக் பேட்ச்ல 15 டேஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த 15 டேஸ்ல அந்த 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 டேஸ் எப்படி இருக்கும்னா, 3 டேஸ் நம்ம கிளாஸ்லயே நம்ம மார்க் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸா பார்ப்போம் ஒரு 3 டேஸ். அதுக்கப்புறம் கடைசி 2 நாள் கம்ப்ளீட் யூனிட் மார்க் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து ஏன்னா நமக்கு ஆப்ல வீடியோஸ்ல வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அது காட்டும் எத்தன பேர் தப்பு பண்றீங்க, எல்லாமே காட்டும். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கும். உங்களுக்கே ஒரு மாதிரி படிக்க தோணும். ஓகே, ஜாலியா இருக்கும். நம்ம பண்ணுவோம். ஓகே, இந்த 15 டேஸ் கிளாஸஸ் அந்த லைவ் கிளாஸஸ் நம்ம டெஸ்ட் எல்லாமும் கிளாஸ்ல பண்ணுவோம். அதுல எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ அந்த 15 டேஸ் நம்ம ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண, ஷார்ப்பன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறது. எப்படி ஒரு கொஸ்டின அப்ரோச் பண்ணணும்? எப்படி அத சீக்கிரமா சால்வ் பண்றது? அத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் டவுன்லோடபிள் ஸ்டடி நோட்ஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பேப்பர் 1. இதுக்குன்னு தனியா எந்த புக்ஸும் வாங்க வேணாம். யுஜிசி நெட் பேப்பர் 1க்கு நாங்க பண்ண இந்த பிடிஎஃப்ஸே இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகேவா? ஸோ இட்ஸ் டவுன்லோடபிள். ஆப்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் 1 கம்ப்ளீட் ஆன உடனே அந்த லிங்க் குடுக்குறோம். நீங்க வேணும்னா வெளியில பிரிண்ட் அவுட் எடுத்து அத ஹார்ட் காப்பியா வச்சுட்டு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் பேப்பர் 1 இந்த மாரி எதனா ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் சேரணுங்கிறதையும் சொல்றேன். திடீர்னு ஒரு புக்க வாங்கி படிக்க உட்கார்ந்தோம்னா, எங்க ஆரம்பிக்கிறது? எப்படி படிக்கிறதுன்னே டவுட் வருங்க. ஓகேவா? இது யாரோ மாதிரி சொல்ல நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த மாரி யாருன்னா ஒருத்தவங்க இந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட். இது இங்க படிக்கணும். இதுலருந்து கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்க. இந்த மாரி யாரோ ஒருத்தவங்க நமக்கு டைரக்ட் பண்ணும்போது, நம்மளால சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆக்சுவலி திஸ் இஸ் ட்ரூ. ஏன்னா நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். யாரோ சொல்றத வச்சு சொல்லல. ஓகேவா? ஸோ கண்டிப்பா யாருன்னா ஒருத்தவங்க நம்ம டைரக்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ நம்மளால சீக்கிரம் கிளியர் பண்ற முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எதெல்லாம் இருக்கு?
Our Swastik batch ensures structured, in-depth and strategic preparation for UGC NET and TN set paper 1, covering all 10 units with expert guidance, real-life examples, shortcuts and practice sessions. எங்க எடியம் அகாடமில இருக்கிற ஈவன் மென்டர்ஸ் எல்லாம் கூட அவங்களுமே யூஜிசி நெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவங்க. ஓகே, ஒவ்வொரு வீட்லயும் இதுல யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் இன்புட் வாங்கி தான் நாங்க டிசைன் பண்றோம் பிடிஎஃப்ஸ் எல்லாம். ஸோ இது தேவை அவங்க கிட்ட சொல்லி கேட்டுட்டு தான் பண்றது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் இருக்கு பேப்பர் 1ல பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். இதுல எல்லாமே டீச்சிங் மெத்தட் பத்தி, மாடல்ஸ் பத்தி, அப்புறம் பிலாசபிஸ் பத்தி, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன் இத பத்திலாம் நம்ம படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 2 நமக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட்னு இருக்கு. இதுல ரிசர்ச் மெத்தட்ஸ், அந்த டேட்டா கலெக்ஷன், அப்புறம் அந்த டேட்டா அனாலிசிஸ் டெக்னிக் பத்தி, அப்புறம் என்னெல்லாம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கு ரிசர்ச்சுக்கு, அதெல்லாமும் படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 3 நமக்கு என்னன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு பிராக்டிஸ் தேவை. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெறைய பேசேஜஸ் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும், ரீட் பண்றது நமக்கு ஃபாஸ்ட்டா வரும். ஸோ அத புரிஞ்சுக்கிறது நம்மளால சீக்கிரம் முடியும். ஆன்சர் பண்றது சீக்கிரம் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 4 வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சாப்டர பொறுத்தவரைக்கும் ட்ரெடிஷனல் அப்பத்துலேருந்து எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு இவால்வேட் ஆச்சு, ஸோ எவல்யூஷன் எப்படி ஆச்சு, அது எல்லாமே கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கு. ட்ரெடிஷ்னலா பண்ணதுலேருந்து இப்போ நியூவா வரைக்கும் கம்யூனிகேஷன். ஓகேவா? இதுல நிறைய விஷயம் இருக்கு. வேர்பலா கம்யூனிகேட் பண்றதுனா என்ன, நான் வேர்பலா கம்யூனிகேட் பண்றதுனா என்ன, சின்க்ரனஸ்னா என்ன, ஏசின்க்ரனஸ்னா என்ன, அந்த மாதிரி கண்டிப்பா படிப்போம் எல்லாம். டைப்ஸ் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் வேரியஸ் கம்யூனிகேஷன் மீடியா நிறைய இருக்கு. கம்யூனிகேஷன் மீடியா இல்லையா? அது எல்லாமே நம்ம அதுல படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 5 நமக்கு மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் இருக்கு. இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேருக்கு மேத்ஸ் நம்ம மேஜரும் கிடையாது. காலேஜ்லயும் சம்டைம்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பா பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் படிப்போம். அட்வான்ஸ்டுனாலும் எவ்வளோ யூஜிசி நெட்டுக்கு தேவையோ அது வரைக்கும் கண்டிப்பா படிப்போம். அதே மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பா இருக்கும். ஃபார் குயிக் கால்குலேஷன்ஸ். ஏன்னா நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்கில் மாதிரி, அதையும் கண்டிப்பா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். இதுல நிறைய ரீசனிங் கைண்ட் நம்மள ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் ஒரு நம்மள டெவலப் பண்ண வைக்கிற ஒரு யூனிட் இதுதான். ஸோ இதுல கொஞ்சம் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்னு ஒன்று வரும். ஓகே, கொஞ்சம் இந்தியன் லாஜிக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ்லாம் இதுல வரும் நமக்கு. ஸோ கண்டிப்பா அதை எவ்வளோக்கு அளவு ஈஸியா சொல்லித்தர முடியுமோ அந்த மாதிரி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது. சில கான்செப்ட்ஸை புரிஞ்சிச்சுன்னா லாஜிக்கல் ரீசனிங் வந்து சூப்பரா மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட் 7 இருக்கு. இதுல ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க இல்லையா? டேபிள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பை சார்ட்ல கேட்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும். அந்த டேட்டாவை புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்கன்றத புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலி நமக்கு இதுல 10 மார்க்ஸ் இருக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு அனலைஸ் டேட்டா தெரியணும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா தெரியணும். ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு சால்விங் டிஐ கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூனிட் 8 என்னன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடின்னு சொல்றோம். இதுல எல்லாமே வரும். இப்ப நடக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த இன்டர்நெட் வந்து எவ்ளோ வளர்ந்திருக்கு இல்லையா? இந்த 15 இயர்ஸ்ல அதை எல்லாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகேவா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஐசிடி கண்டிப்பா. நம்பர் சிஸ்டம் இதுல நமக்கு ஒண்ணு இருக்குங்க. ஓகே, பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் ஒரு 4 இருக்குல்ல. அதோட கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா எல்லா ஷிஃப்ட்ஸ்லயும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் பேசிக்ல இருந்தே கண்டிப்பா நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அது படிச்சிருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இன் எஜுகேஷன். என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு இல்லையா?
இப்போ 2020 அந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு ஐசிடில. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ல என்வாயன்மெண்டல் புரோட்டோகால்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. எஸ்டிஜி எம்டிஜின்னு 2 இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அந்த மாதிரி. ஓகே, மில்லினியம் டெவலப்மெண்ட் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். என்னலாம் வந்து குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ஓகேவா? குளோபலா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அதே மாதிரி குளோபலா என்னலாம் பண்றாங்க. ஓகே, இந்த கிளைமேட் சேஞ்ச கம்மி பண்றதுக்கு. இது எல்லாமே இருக்கு. ஒரு ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னா என்ன? அது எல்லாமே தெரியணும் நமக்கு. ஓகே, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அதுக்கு என்னலாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு, எங்கெல்லாம் இருக்கு எல்லாமே தெரியணும். அடுத்தது கீ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வித் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியணும். பீப்பிள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியணும். வீட்ல இருக்கிற ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர் என்ன அதுவும் தெரியணும். ஓகேவா? ஸோ எல்லாமே இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா டிசீசஸ் பத்தி கூட தெரியணும். இப்போ வாட்டர் பொல்யூஷன்ஸ் பத்தியும் இதுல வரும். ஓகே, வாட்டர் பொல்யூஷன்னா என்ன? அதனால என்னெல்லாம் டிசீசஸ் வருது? எப்படிலாம் நம்மள காப்பாத்திக்கலாம்? அது எல்லாமும் இருக்கு. அடுத்தது யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும், ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப நடக்கிற அந்த ஒரு கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோல்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் எஜுகேஷனல் பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்ன்னு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இப்போ எஜுகேஷன் எடுத்தா அதுக்கு தனியா இருக்கு. இப்போ ஹெல்த் கேர் எடுத்தா அதுக்கு தனியா. இந்த மாதிரி நமக்கு எஜுகேஷன் இதுல நம்ம இம்பார்ட்டண்டா படிக்கிறதுனால அதை பத்தி நிறைய தெரியணும். அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், இம்பார்ட்டன்ட் பிரியாம்பிள்ஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்கு. யுஜிசி நெட் பேப்பர் 1 அண்ட் டிஎன் செட் பேப்பர் 1. ஞாபகம் வச்சுக்கோங்க, யுஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ யூஜிசி நெட் ரிலேட்டட் எதனா வீடியோஸ் இருந்துச்சுன்னா, ஐயோ இது யூஜிசி நெட்டுக்குன்னு நினைக்காதீங்க, டிஎன் செட்டுக்கும் அதே தான். ஸோ பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட் அண்ட் லெட் யுவர் ப்ரிப்பரேஷன் பேவ் த வே டு சக்சஸ். Okay, UGC NET or TNSET is not just an exam, it's a gateway to excellence. ஒன்று பண்றோன்ட்டு இவ்வளோ பேர் பணம் கட்டி இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிஎன்செட் எக்ஸாம்க்கு. இப்போ ஒரு 3 மந்த்ஸ்ல எக்ஸாம் வைக்கிறானா அதுக்கு எப்படி உங்க ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இல்லையா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு உங்களோட 100% அங்க கொடுக்கறது தானே நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸே அது இல்லையா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு ஒண்ணுமே படிக்காத போயிட்டு வேஸ்ட் பண்றோம். எத்தனை தடவை தேடி இருப்போம் டிஎன்செட் நோட்டிபிகேஷன் வந்துச்சான்னு. நாளைக்கு திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து 1 மந்த்ல எக்ஸாம் சொன்னா அதுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இல்லையா? ஓகே, சோ நீங்க பேப்பர் 1க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் சேரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவைலபிள் ஆன் எடியூம் அகாடமி. பேப்பர் 1க்கு அவைலபிளா இருக்கு. பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா, இன்னைக்கு எஜுகேஷன் பேப்பர் யாரெல்லாம் எழுதலாம்னா, நீங்க மாஸ்டர்ஸ் உங்ககிட்ட எஜுகேஷன் இருந்துச்சுன்னா, எம்எடோ இல்ல எம்ஏ எஜுகேஷன் முடிச்சாலும் ஓகே. ஈவன் படிச்சிட்டு இருந்தாலும் எழுதலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. மேம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்கேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட். நோ ப்ராப்ளம். நம்ம மாஸ்டர்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தாலே நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எழுதலாம், ஒண்ணும் இல்ல. பட் அந்த சர்டிபிகேட் வந்து நம்ம முடிச்ச உடனே தான் நமக்கு வரும். அது மட்டும் இருக்காது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் வந்து நீங்க கோர்ஸ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா 6363048562க்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. கண்டிப்பா எங்க டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஆப் லிங்க் கொடுப்பாங்க. நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதுல ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப அஃபோர்டபுள். ஓகே, கரெக்டான ஃபீஸ் தான். நாங்க ரொம்ப கூட கலெக்ட் பண்ணல. ஓகே, இப்போ ஈவன் டிஸ்கவுண்ட் கூப்பனும் போயிட்டு இருக்கு. ஸோ 500 ஆஃப் இருக்கு. நெக்ஸ்ட் 3 டேஸ் சேர்றவங்களுக்கு 500 ஆஃபும் இருக்கு. ஸோ கோர்ஸ்ல சேருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ரைட் டைம். இதை விட நம்ம லேட் பண்ணோம்னா நமக்கு திருப்பி திருப்பி எழுதுற மாதிரியே இருக்கும். எதுக்கு? ஒரே தடவை ப்ராப்பரா படிப்போம், அழகா முடிச்சிருவோம், முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ டிஎன் செட்டுக்கா இருந்தாலும் சரி, யூஜிசி நெட்டா இருந்தாலும் இதான் ரைட் டைம். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி கரெக்டா எக்ஸாம் முடிச்சிருவோம். ஓகேவா? ஜாயின் now and get one step closer to your goal. All the best. Thank you so much.